பார்த்தீங்களா அந்த குடிகாரங்க உங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு மையம்னு நான் ஒருத்தனை கொண்டு போய் விட்டேன் பாருங்க. அவன் ஒரு மாத்திரை ஒன்று கொடுப்பாங்களாம், அது கொடுத்தா திருப்பி குடிக்க மாட்டாங்களாம், குடித்தாலே வாந்தி வருமா, அந்த மாதிரி ஒரு மாத்திரை. ஒரு பையன் சொன்னான் என்கிட்ட, எங்கள் அப்பாவை கொண்டு போய் விட்டேங்க. பையங்க போய் அப்பாவை திருத்துறாங்க இப்போலாம். இப்போ அப்பா பெரிய குடிக்காரர், அவரை கொண்டு போய் விட்டானா அந்த பையன். அவங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்பாவே என்கிட்ட சொன்னார், இந்த பையனை பார்ப்பா, எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, வா செக்கப்புக்கு போகலான்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் விட்டான். அந்த மாத்திரையை கொடுத்தானுங்க, நாங்கள் அட்மிட் பண்ணி அதை போட்டேன். இப்போ கொஞ்சம் ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போனால் கூட குடிக்க முடிய மாட்டேன். நான் பார்த்தேன், சரி இந்த பையில கொண்டு போய் அங்கே விடுவோமே, இவனுக்கு உதவி செய்யணும், கொண்டு போய் நாங்கள் விட்டோம் பாருங்கள். நல்லா மியூசிக்கெல்லாம் வாசிப்பான் ஆள். கொண்டு போய் அங்கே விட்டேன். இவன் ரொம்ப ஐடியாக்காரன் பாருங்க. அவன் மாத்திரையை கொடுத்தோன்னா அந்த மாத்திரையை ஓரமாக அப்படி வச்சுக்கிறது. கடைசியில் கண்டுபிடிச்சான். நான் சொன்னேன், ஏன் அப்படி பண்ணுறியே, என்ன இதுன்னா அவன் சொல்கிறான், இல்லை சாமி, என்றைக்காவது ஒரு நாள் நம்ம குடிக்கணும்னா, நாளைக்கு நாளை மேனிக்கு குடிக்கணும்னா இது ஒரேடியாக போட்டால் அப்புறம் எல்லாம் ஒன்றுமே தொட முடியாது, அதை அதனால் ஓரமாக வச்சுக்கிறான். போனோன்னே எடுத்து போட்டுருவேன், நல்லா ஆகணும் நான். அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ குடிக்கணும். ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன் சில நேரத்தில். கடைசியில் குடிச்சா செத்து போயாச்சு ஆள். இந்த மாதிரி இருக்குது. இது ரீஹாபிலிட்டேஷன் கிடையாது, இது ரீக்ரியேஷன், நியூ கிரியேஷன். நியூ கிரியேஷன் வேறு பாருங்கள். இது ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆளை கொஞ்சம் திருத்துறது கிடையாது. இது கோயிலுக்கு கொண்டாந்து கொஞ்சம் உபதேசம் கொடுத்து நீ நம்ம ஒழுங்காக வாழு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் அவன் செஞ்ச தப்புகள்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒழுங்காக இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சிலர். கிடையாது. இது ரட்சிப்புங்கிறது ஒரு ஆவிக்குரிய வேலை. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் அவனுடைய கல்லான இருதயத்தை அகற்றி போட்டு சதையான ஒரு நல்ல இருதயத்தை தந்து புது இருதயத்தை சிருஷ்டித்து அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்துகிறார். இதை நீங்களும் நானும் எந்த மருந்து கொண்டும் செய்ய முடியாது, எந்த போதனையை கொண்டும் செய்ய முடியாது, கொண்டும் செய்ய முடியாது. இது கடவுளுடைய மறுபிறப்பின் வேலை. ரட்சிப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. இது சும்மா ஒருத்தரை கொண்டு நம்ம கொண்டும் திருத்திட முடியாது. திருத்திட முடியுதுன்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் திருத்திருப்பாங்களே, சிலர்லாம் அடிச்சு திருத்திருப்பாங்க. நடக்கலையே. இது கர்த்தர் தான் திருத்த முடியும். அந்த இருதயத்தில் விசுவாசம் போயிடுச்சுன்னா சூழ்நிலை வெளியே மாறுது. உள்ள ஏற்படுற அந்த விசுவாசம், இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் வெளியே அபார ரிசல்ட்ஸை கொண்டு வருது. மலையை கூட பெயர்த்தெறியக்கூடிய சக்தி உள்ளதாக இந்த இருதயத்தில் உள்ள விசுவாசம் இருக்கிறது. அப்போ இருதயத்தில் தான் விசுவாசம் வேலை செய்யுது. அப்போ இந்த ரெண்டு காரியம் முக்கியம். இருதயம் முக்கியம், இந்த இருதயத்தில் விசுவாசம் வேலை செய்து பாருங்கள். இந்த விசுவாசம் எப்படி வருது? தேவனுடைய வார்த்தையினாலே வருது. விசுவாசம் கேள்வியினால் வரும்,